வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோன் கால் வந்தது நண்பர்களே. இப்போ வாழப்பாடி அப்படிங்கிற ஊருக்கு தான் இப்போ கிளம்பிட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. சார் உங்க யூடியூப்ல வந்து வாஸ்து சம்மந்தம்லாம் பார்த்தோம். எங்க வீட்டுக்கு வாஸ்து பார்க்க வர முடியுமா? அப்படி சொல்லி கேட்டாங்க. எங்க இருக்கு சொன்னேன், வாழப்பாடி வந்தீங்கன்னா போதும். சேலத்துலேருந்து வாழப்பாடி வந்தீங்கன்னா போதும். வாங்க அப்படி சொல்லி சொன்னாங்க. சரி அவ்வளோதானே, நம்ம தொழில் அதுதானே. சரி உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி அப்படின்ட்டு கிளம்பிட்டு இருக்கிற நண்பர்களே. அவங்க ஏற்கனவே வீடு கட்டியிருக்காங்களாமா. அந்த கட்டும்போது அந்த சில சில பிரச்சனை இருந்தது. கட்டின விருப்பம் பிரச்சனை. நீங்க வந்து பார்த்து கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல, அவசியம் வாங்கன்னு சொன்னாங்க. அதுதான் இப்போ கிளம்பிட்டு இருக்கிறேன். பேக் வச்சிருக்கேன் பின்னாடி. எல்லாம் அளவு டேப்பு கருவிகளை எல்லாம் வச்சிருக்கேன். சரின்னு போய் அவங்க வீடு என்னன்னு பார்த்து முடிச்சு கொடுத்து வந்துடலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டு இருக்கிற நண்பர்களே. இப்போ வாழப்பாடி தான் கிளம்பிட்டு இருக்கேன். வாழப்பாடி போயிட்டு அவங்க வீட்டை பார்த்து பக்கத்துல ஒரு சிவாலயம் ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க நண்பர்களே. அதுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக. அதனால நம்ம சேனலை பார்க்குற நீங்க அன்பு நண்பர்கள் அனைவரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, லைக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன நடக்குன்னு நாமளும் பார்ப்போம். எனக்கும் தெரியாது, அந்த வீடு போய் பார்ப்போம். அடுத்தது முடிச்சுட்டு அந்த கோயிலுக்கு போகலாம். வாங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, வீடியோக்கு ஒரு லைக் போட்டுவிடுங்க. நன்றி. வாங்க என்னை ஃபாலோ பண்ணுங்க. இதுதான் நண்பர்கள் ஆண்டவர்கள் கேட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ராசிபுரம், ஈரோடு, நாமக்கல், சேலம் எல்லாத்தையும் இணைக்கக்கூடிய சென்ட்ரல் பைபாஸ் மாதிரி. இது ஆண்டவர்கள் கேட்டுன்னு சொல்லுவாங்க நண்பர்களே. இப்போ அந்த பகுதியை தான் இப்போ வந்திருக்கோம். சரி ஓகேங்களா. இப்போ நாம் இந்த வழியாக தான் போகணும். இதான் சேலம் ரோடு. சேலம் போய் தானே இப்போ வாழப்பாடி போகணும்னு வச்சுங்களேன். சரி போகலாங்களா, வாங்க போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே, ஆண்டுகிட்ட தாண்டி இப்போ சேலம் பைபாஸில் போயிட்டு இருக்கோம். இப்போ நாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாழப்பாடி போயிட்டு அங்கே பக்கத்தில் ஒரு முருகன், அதாவது சிவாலயம் இருக்கு, வன்னிக்கும் சிவாலயம் ஒன்று இருக்குன்னாங்க. அந்த சிவாலயத்துக்கு நான் போனதில்லை. சரி அங்கே வேலையை முடிச்சுட்டு போகிற அளவுக்கு நேரம் இருக்கா என்னன்னு தெரியல. ஏன்னா போகிற ஒர்க்கு எவ்வளோ நேரம் என்னங்கிறது நமக்கு தெரியல. ஃபோன் பண்ணி கால் பண்ணி, சார் வாங்க வந்து பண்ணி கொடுங்க, யூடியூப்ல பார்த்து உங்களுக்கு நல்லா இருக்கு, நீங்க நல்லா பண்றீங்க தெரியுது, வாங்க எங்களுக்கு பண்ணி கொடுங்க. அதனால கிளம்பியாச்சு நண்பர்களே. சரிங்களா, அதனால வாங்க அப்படி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, நாம போலாம், போய் பார்க்கலாம். நண்பர்களே, இப்ப நம்ம சேலம் போறதுக்கு எப்படி ஒரு 20 கிலோமீட்டருக்கு மேல இருக்குன்னு நினைக்கிறேன். சேலம் போயிட்டு தான் நம்ம வாழப்பாடி போகணும். அதனால சேலத்துக்கு வந்து நம்ம வீட்டுல இருந்து 10-20 கிலோமீட்டர் போறோம்னா சேலம் போயிட்டு அந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா. அதனால இந்த பைபாஸ் காட்டலாம் அப்படிங்கிறத, இது புதுசா கட்டின பைபாஸ் தான். இது வந்து பாத்தீங்கன்னா ராசிபுரத்துக்குள்ள என்ட்ராகிற பைபாஸ். சேலத்துக்கு ராசிபுரம் கட்டாய போறக்கூடிய ஒரு பைபாஸ் நண்பர்களே. இப்ப நம்ம தான் போயிட்டு இருக்கோம். மண்ணூர்ல பாலம் கட்டுறோம்னு சொல்லிட்டு ரூட் எங்க மாத்திடுறோம் பாருங்க. எல்லாம் புதுசா பாலம் வேலையாயிட்டு இருக்கு. சரி நாமளும் ரூட் மாத்தி போவோம். சரிங்களா நண்பர்களே. இப்ப வந்து பாத்தீங்கன்னா சேலம் வந்தாச்சு. சேலத்துல இருந்து அயோத்தியப்பட்டினம் அந்த ரோடு இருக்கு பார்த்தீங்களா, சென்னை பைபாஸ், அதுல போயிட்டு இருக்கோம். அயோத்தியப்பட்டினம் போன பிற்பாடு பார்த்தீங்கன்னா அதுக்கு வாழப்பாடி போவோம். அதனால இப்போ சேலம் சிட்டிக்குள்ள தாண்டி சென்னை பைபாஸ்ல வந்தாச்சு மக்களே. அதான் சீல்நாட்டி பைபாஸ் தான், அப்படியே கட் பண்ணி சென்னை பைபாஸ்ல ஏறியாச்சு. ஓகேங்களா. நம்ம மீண்டும் வாழப்பாடி போயிட்டு உங்களை கண்டினியூ பண்ணலாம். அநேகமா வாழப்பாடி பக்கமா வந்தாச்சு நினைக்கிறேன் நண்பர்களே, வந்தாச்சு நினைக்கிறேன். ஓகேங்களா. இதான் வாழப்பாடி பக்கமா வந்தாச்சு நினைக்கிறேன். பைபாஸ்ல பாக்குறோம், போயிட்டு இருக்கு வச்சுக்கலேன். இது மக்கள் வாழப்பாடி பஸ் ஸ்டாண்டு, வாழப்பாடி பேருந்து நிலையம். ஊருக்கு வந்தாச்சு. ஓகேங்களா. அவங்களுக்கு கால் பண்ணியிருக்கிறேன், வந்து கூப்பிட்டு போறேன்னு சொன்னாங்க. அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதான் வாழப்பாடி பஸ் ஸ்டாண்டுங்க. சரிங்களா, தெரியுதுங்களா. ஓகே, நம்ம வேலையை முடிச்சு மட்டும் கான்டாக்ட் பண்ணலாங்க. இந்த பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா மிகவும் தூய்மையாக தெளிவாக இருக்குது நண்பர்கள். பஸ்ஸெல்லாம் பாருங்கள், நீட்டாக க்ளீனாக இருக்குது. பஸ் ஸ்டாண்டு பாருங்கள், பட்டு சுத்தமாக இருக்குது. அதனால் இதை வச்சு ரீல்ஸ் போட்ட அந்த பெண்களை வந்து கண்டிப்பாக நான் உண்மையாக கண்டிக்கிறேன். மிக அழகாக தெளிவாக இருக்குது பஸ் ஸ்டாண்டு பாருங்கள்.
ரொம்ப நல்லா உத்து பாருங்கள், மிக அற்புதமாக இருக்குது, தெளிவாக இருக்குது. அதனால தான் நான் அந்த பஸ் ஸ்டாண்டை பார்த்து வீடியோ எடுத்தேன். பாருங்கள், நல்லா தெளிவாக இருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே. இது வந்து இந்த ஈசானியத்தில் மாடிப்படி வரக்கூடாதுன்னு சொல்லி சனி மூலைன்னு சொல்லக்கூடிய வடகிழக்கு ஈசானியத்தில் படி வரும்போது அது வீட்டு விட்டு வெளியே படி வந்திருக்குது வந்து பாதிப்பு கொடுக்கும். நண்பர்களே, பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடு மட்டுமல்ல, அந்தாட புதுசாக ஒரு வீடு ஒன்று புதுசாக பில்டிங் பெருசாக ஒன்று கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த வீடு பார்த்துட்டு மொத்தம் இங்கே வந்து 2 + இன்னொரு மொத்தம் 3 வீடு நான் பார்த்து கொடுத்து வாசப்படியெல்லாம் மாற்றி அளவு மாற்றி கொடுத்துட்டு கார் ஷெட் இருக்கிற இடமெல்லாம் நான் பார்த்து கொடுத்துட்டு நான் இங்கேருந்து கிளம்பிட்டேன் நண்பர்களே. இப்போ வந்து பேலூர் சிவன் கோயிலுக்கு போகணும், அதுக்காக அந்த ரூட்டு போகலான்னு ஐடியா பண்ண அவங்கள்ட்ட பேசிட்டு கிளம்பிட்டேன் நண்பர்களே. வாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழப்பாடி, சேலம் மாவட்டத்தில் இருக்க வாழப்பாடியில் இருந்து வேலூர் போகக்கூடிய பாதை. இங்கே பாதையில் தான் சிவாலயம் இருக்குது. இங்கேருந்து ஒரு 5 to 7 கிலோமீட்டர்னு சொன்னாங்க. நான் போனதில் முறையாக நான் இப்போ போகிற நண்பர்களே, நீங்களும் கூட வரீங்க. வாழப்பாடி பேலூர் சிவாலயம் மிகப்பெரிய அற்புதமான சிவாலயம். தான்தோன்றீஸ்வரர் அப்படின்னு சொல்லி அந்த சிவன், அதாவது அர்ஜுனனுக்கு வந்து காட்சி கொடுத்த இடம் சொல்லி புராணத்தில் கதையை நல்லா சொல்கிறது. நல்ல ஒரு கோயில் தான். நான் பார்க்க ரொம்ப நீண்ட நாள் ஆச்சு அப்படின்னு போனோம். போகிற வழி ஃபுல்லாக 10 மணி நேரம் ஃபுல்லாக மழை, சரியான மழை. அதில் ரோடு ஃபுல்லாக தண்ணி பாருங்கள், பயங்கரமான மழை பெஞ்சிருக்குது. கரண்டெல்லாம் இல்லை. கோயில்கிட்ட வந்தாச்சு நண்பர்களே. இப்போ கோயிலுக்குள்ளே போகலாம். பாருங்கள், கோயில் வாசலுக்கு வந்தாச்சு. நல்லா மழை பெஞ்சு ரோடெல்லாம் அப்படி க்ளீனாக கழுவி இருக்குது. கோயிலெலாம் நல்லா பெஞ்சிருக்கு மழை. வாங்க உள்ளே போகலாம். அப்படியே கோயில் புதுசாக பார்த்திங்கன்னா புதுப்பிச்சிட்ருக்காங்க, திருப்பணி நடந்துகிட்ருக்கு. அதனால் கோயிலுக்குள்ள எல்லா கருவறை சாமிகளும் மூடி வச்சுருக்காங்க. நம்ம உள்ளே போய் சாமி தரிசனம் செய்யலாம் அப்படின்ட்டு உள்ளே போகும்போது கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. அதனால் உள்ளே ஒரே இருட்டு தான். முடிஞ்ச அளவு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த வெளிச்சத்தை பார்த்து கேட்ச் பண்ணுறதுக்காக நான் வீடியோ எடுத்திருக்கேன். இந்த மிகப்பெரிய ஒரு சிவாலயம், அற்புதமான புண்ணியமான ஸ்தலம். அந்த ஸ்தலத்தை வாங்க உள்ளே போனால் படியில் பாருங்கள், எல்லாம் சிவனை நோக்கி கந்து உளுந்து கும்பிட்ற மாதிரி ஜோடி ஜோடியாக இருக்குது. சரி, பார்த்து உள்ளே போகலாம் வாங்க. பாருங்களா, நேராக பாருங்கள், உள்ள சிவன் இருக்கிறார். அது உள்ளே இருக்க அளவுக்கு பண்ணக்கூடாது, அதனால் நம்ம போகலை. சரி, ஓகேங்களா? பாருங்கள், உள்ள ஃபுல்லாக வீடியோ எடுத்துட்டேன். சுற்றி முத்தியான இல்லை, கருவறைலாம் எடுக்கக்கூடாது. இது சாதாரண ஒரு சுற்றுவில் இருக்கக்கூடிய கோயில் தான். கரண்ட்டு சப்ளை இல்லை, அதனால் நான் வீடியோவிலே பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்க மாதிரி ஓரளவுக்கு லைட் போட்டு எடுத்துருக்கேன். மூலஸ்தான கருவறைலாம் எப்போவுமே கோயில் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் இது சிவன் தரிசனம் பண்ணிட்டு அம்பாள் சன்னதிக்கு வந்தோம். அம்பாள் சன்னதி ஸ்க்ரீன் போட்டு வச்சுருக்காங்க, ஓரளவுக்கு வெளிச்சிருக்கு. அவ்வளோதான். வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கொடுங்க. நான் கிளம்பிட்டேன். நன்றி, வணக்கம்.